தண்ணி ஃப்ரீ, கரண்ட் ஃப்ரீ, வைஃபை ஃப்ரீ. ஃப்ரீயா இங்க யாரும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. டிவி கிடைக்காது. அப்ப கிடைச்சது என்ன? டெண்டன்ஸ் உங்ககிட்ட இருக்க மாட்டாங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்க. லம்பா இருக்காங்க. டெண்டன்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? டூ பேங்க்ல நீங்க வச்சிருக்கிற சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருது? அது தெரியும். ஒரு 400 ரூபாய் இல்ல 1 லட்சம் ரூபாயா இருந்தா உங்களுக்கு 5% கிடைக்கும். 1 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் இருந்தா 5.5%, 10 லட்சத்துல இருந்து 25 லட்சம் வரைக்கும் இருந்தா கிடைக்கிறது 6%. உங்களோட ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா ஏப்ரல் 1ஆம் தேதி உங்க அக்கவுண்ட்ல இருந்தது 95,650 ரூபாய். இதோட டெய்லி இன்ட்ரெஸ்ட் வந்து டெய்லி பேலன்ஸ் அதாவது 95,650 இன்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது 5% டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேஸ் அதாவது 365 அப்படின்னா 13.102729. இப்போ எல்ஐசி மூலமா உங்களுக்கு ஏப்ரல் 7 அன்னைக்கு 45,000 ரூபாய் வந்தது. இப்போ உங்களுடைய பேலன்ஸ் வந்து 1,40,650. அது 1 லட்சம் ரூபாய்க்கு மேலங்கிறனால உங்க இன்ட்ரெஸ்ட் 5%ல இருந்து 5.5% மாறிச்சு. அப்போ உங்களுடைய டெய்லி இன்ட்ரெஸ்ட் பேலன்ஸ் அதாவது 1,40,650 இன்டு 5.5 டிவைடட் பை 365 அது எவ்வளவு 21.1938. இந்த அமௌண்ட் ஏப்ரல் 7 அன்னைக்கு உங்க அக்கவுண்ட்க்கு வந்துடும். பேங்க் 8 ஏப்ரல்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றாங்க. ஆனா டூ பேங்க் அதை இன்னும் ஒரு நாளைக்கு டிலே பண்ணாங்க. உங்களுடைய ஒரு நாள் இன்ட்ரெஸ்ட் தூக்கிட்டாங்க. என்னப்பா சொல்ற? இந்த அமௌண்ட் உங்க அக்கவுண்ட்க்கு 3 மாசம் கழிச்சு வருது. உங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் 5ல இருந்து 5.5 எப்ப மாறுச்சுன்னு உங்களுக்கே சுத்தமா தெரியல. அந்த இடத்துல கூட டூ பேங்க் சரியா விளையாடுறாங்க. அவங்க பழைய ரேட்லயே உங்களுக்கு 2 நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் தராங்க. இதுதான் அவங்க பேங்க். ஒவ்வொரு நாளும் டிலே பண்ணி அவங்க உங்களுடைய ஒரு நாள் இன்ட்ரெஸ்ட் தூக்கிடுறாங்க. சில நாள் 10 ரூபாய், சில நாள் 20 ரூபாய், சில நாள் 50 ரூபாய், சில நாள் 100 ரூபாய். யாரோட அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு லாபம். மாசத்துக்கு அவங்க 10 ரூபாய் எடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு 10 × 12 அதாவது 120 ரூபாய். 10 வருஷத்துல அதாவது 120 × 10 1200 ரூபாய். இந்த அமௌண்ட் பேங்க் எடுத்துட்டாங்க. இதனால என்ன ஆகுது? ஒண்ணு இல்ல. ஆனா டூ பேங்க் கிட்ட 4 கோடி அக்கவுண்ட்ஸ் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெறும் 2 கோடி அக்கவுண்ட்ஸ் கிட்ட செய்றாங்கன்னா அதாவது 2 கோடி × 1200 அதாவது 2400 கோடி மொத்தமா எடுக்கிறாங்க. நம்ம இந்த லோனோட இஎம்ஐ எப்போ எப்படி அதை பத்திலாம் எப்போது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஏடிஎம் சார்ஜஸ், இந்த செக் சார்ஜஸ் இத பத்தி மக்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனா நாம 10 ரூபாய்க்கு காய்கறிக்காரனோட சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஷர்மா சார், மாசம் 10-15 ரூபாய் போறதால நமக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை இருக்கு மேடம். நம்ம நாட்டுடைய எக்கானமிக்கு இதுல பிரச்சனை இருக்கு. இந்த பணத்துல யாரும் டாக்ஸ் கட்டுறதே கிடையாது. இது பிளாக் மணியா நாடு முழுக்க சுத்துது. அப்புறம் நாட்டை விட்டு வெளியில போயிடுது. அதனால நம்ம கரன்சியோட வேல்யூ குறையுது. பெட்ரோல் அப்புறம் டீசலோட விலை அதிகரிக்குது. அது டைரக்டா நம்ம வாழ்க்கையை பாதிக்குது.